அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினமொரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவாவறுத்தல். குறள்: இன்பம் இடையுறா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். குறளின் 369. குறளின் விளக்கம்: பெரும் துன்பத்தை தரக்கூடிய பேராசை ஒழித்தால் இன்பம் என்கிற வாழ்வில் தொடர்ந்து நீடித்து வரும் என்கிறார் வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அவாவறுத்தல், பேராசையை இருக்கவே கூடாதுங்க. ஆசை கூட இருக்கலாம், பேராசை இருக்கவே கூடாதுங்க. அந்த பெரும் துன்பத்தை தரக்கூடிய பேராசையை நாம் ஒழித்தால் நம்மளுடைய வாழ்வில் தொடர்ந்து இன்பம் நீடித்து வரும்னு சொல்றாரு. அழகா அதிகாரமும் நாம் தெரிந்து கொள்வது ஆசையை ஒழிக்க வேண்டும். அழகா ஒரு குறளை சொல்லியிருப்பாரு. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழப்போல் இல்லாகி தோன்றா கடன் சொல்லியிருக்காரு. நம்ம கிட்ட பணம் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அளவு என்ன, நம்ம தகுதி என்ன, நமக்கு அது தகுந்த மாதிரி ஆசைப்படணும். நமக்கு திறமைக்கு நமக்கான பணத்திற்கும் நமக்கால எவ்வளவு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டு அதற்கு மட்டும் நம்ம உழைச்சோ அதற்கு என்ன நம்ம படிப்படியா உயர வேண்டும். நமக்கு நம்ம கம்மியா வச்சு நம்ம பெருசா ஆசைப்பட்டோம்னா அது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தோண்டி மறைந்து போயிரும் சொல்லியிருக்காரு. அதனால எவ்வளவு இருந்தாலும் நம்ம தகுதிக்கு ஏற்றாற் போல் நாம் வாழ கத்துக்கிட்டோம்னா வாழ்வில் வளமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அதற்கு மூல காரணம் பேராசை என்கின்ற ஒன்றை ஒழித்தால் மட்டும் அனைவர் வாழ்விலும் இன்பம் தொடர்ந்து நீடித்து வரும். மீண்டும் திருக்குறள்: இன்பம் இடையுறா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.